எங்கே போனாலும் உங்கள் மனசில் வந்து இதில் ஒரு நன்மை இருக்கும், இதில் ஒரு நன்மை இருக்கும். ஒருத்தர் திடீர்னு உங்களை திட்டுறாருன்னு வச்சுங்களேன், இதில் கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும். ஒரு இடத்துல டக்கு நம்ம ஏமாந்துட்டோன்னு வச்சுங்களேன், இதில் கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு காரியம் ஆனால் அது நடக்கலை, சரி இதில் ஒரு கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய இருதயத்தை நீங்கள் டிசைன் பண்ணுங்க, இதில் ஒரு நன்மை இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. கேட்கல? இதில் ஒரு நன்மை இருக்கும், இதில் ஒரு நன்மை இருக்கும். நான் தோற்று போனதுக்கு ஒரு நன்மை இருக்கும், நான் அவமானப்பட்டதுக்கு ஒரு நன்மை இருக்கும், இந்த இடத்துலேருந்து தூக்கி போடப்பட்டதுக்கு ஒரு நன்மை இருக்கும். கர்த்தர் என் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் அது தீமைக்காக இருக்காது. கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக அது நன்மைக்கு தான் பிரதர். சிஸ்டர், கண்டிப்பாக அது ஒரு நன்மைக்கு தான் சிஸ்டர். அது நன்மை அப்படின்றத யோசேப்பு ஒரு நாள் தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் என்ன நடத்தி வந்த எல்லா பாதையும் நன்மைக்குத்தான் உங்க வாயிலே நீங்க சொல்லுவீங்க. என் பிள்ளைக்கு இப்படி கர்த்தர் செஞ்சது நல்லதுன்னு நீங்க சொல்லுவீங்க, என் மகனுக்கு இது நடக்காம இருந்தது நல்லதுன்னு சொல்லுவீங்க. நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா.